மகாராஷ்டிராவில் சிவசேனா மற்றும் பாரதிய ஜனதா இடையிலான 25 ஆண்டு கூட்டணி முறிந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர சட்டசபைக்கு அக்டோபர் 15ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா கட்சிகளிடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்தது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் சிவசேனாவுக்கு 150 தொகுதிகள், பாரதிய ஜனதாவுக்கு 130 தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு 8 தொகுதிகள் என்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயின் திட்டத்தை பாரதிய ஜனதா ஏற்கவில்லை. இதனால் சிவசேனாவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்ள பாரதிய ஜனதா முடிவு செய்தது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடனான 25 ஆண்டு கால உறவு முறிந்ததாக மாநில தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பையில் வியாழனன்று மாலை அறிவித்தார். தொகுதி உடன்பாட்டில் சிவசேனா விட்டுக் கொடுக்காததால் கனத்த இதயத்துடன் இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் பட்னாவிஸ் கூறினார். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சி, ராஷ்டிரிய சமாஜ் கட்சி உள்ளிட்டவற்றுடன் கூட்டணி நீடிக்கும் என்றும், பிரச்சாரத்தில் சிவசேனாவை விமர்சிக்க மாட்டோம் என்றும், தொடர்ந்து நண்பர்களாகவே இருப்போம் என்றும் பட்னாவிஸ் தெரிவித்தார். கடந்த மே மாதம் நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி மகாராஷ்டிராவில் உள்ள 48 தொகுதிகளில் 41 கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 118 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை காங்கிரஸ் தன்னிச்சையாக அறிவித்துள்ளதால் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளிடையேயான 15 ஆண்டு கால கூட்டணியும் முறியும் நிலையில் உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியும் முறிந்தால் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பல முனை போட்டி ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.